வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்க்கிறீர்கள் தமிழ்நாடு வெதர் அப்டேட் மற்றும் இன்று நடைபெறும் புதிய காலநிலை அறிவிப்புக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று உங்கள் பகுதியில் மழை வரும் அல்லது வராதா, வானிலை மாறும் அல்லது மாறாதா, அத்துடன் அடுத்த நாட்களின் காலநிலை அப்டேட் என்ன என்பதை மிக துல்லியமான மற்றும் நம்பகமான தகவல்களுடன் சொல்லப் போகிறோம். நீங்களும் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, சேலம், ஈரோடு, தஞ்சாவூர், வேலூர், தூத்துக்குடி, திண்டுக்கல், நாகப்பட்டினம், தர்மபுரி, கரூர், திருவண்ணாமலை, இராமேஸ்வரம், கன்னியாகுமரி, காஞ்சிபுரம், சிவகங்கை, விருதுநகர், புதுக்கோட்டை, நாமக்கல், நீலகிரி, செங்கல்பட்டு, திருப்பத்தூர், அரியலூர், தேனி, திருச்சி, பெரம்பலூர், கடலூர், கள்ளக்குறிச்சி, கரூர், திருப்பூர், திருவள்ளூர் அல்லது தமிழ்நாட்டின் ஏதேனும் ஒரு கிராமம், நகரம் அல்லது மாவட்டத்தில் இருந்து எங்களை பார்க்கிறீர்களானால் இந்த வீடியோவை லைக் செய்யவும், சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், மேலும் நீங்கள் தமிழ்நாட்டின் எந்த மாவட்டத்தில் இருந்து எங்களை பார்க்கிறீர்கள் என்பதை கமெண்டில் தெரிவிக்கவும். இந்த நேரத்தில் தமிழகத்தின் வானிலை சற்றும் அமைதியாக இல்லை. மாறாக மக்களின் திட்டங்களை திடீரென கெடுக்கும் வகையில் மாற்றம் நடந்து வருகிறது. குறிப்பாக கடலோர மற்றும் டெல்டா பகுதிகளில் சிறிது நேரம் மேகங்களின் அசைவு ஏற்பட்டுள்ளதோடு ஆங்காங்கே மழை பெய்து வருவதால் வானிலை இனி முற்றிலும் சீராக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவிழா காலங்களில் வானம் தெளிவாக இருக்கும் என்று நினைத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு மேலும் அப்டேட் அதிர்ச்சியாக இருக்கலாம். வடகிழக்கு பருவமழையின் தாக்கம் காரணமாக மாநிலத்தின் பல மாவட்டங்களில் தொடர்ந்து ஈரப்பதம் உள்ளது. நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், காரைக்கால் பகுதிகளில் இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்யும். இப்பகுதிகளில் மேகங்கள் வேகமாக வளர்ந்து வருவதால் மாலை முதல் இரவு வரை மழை பெய்யக்கூடும். இந்த நேரத்தில்தான் லேசான மழை திடீரென வலுவடைந்து ஒட்டுமொத்த வளிமண்டலத்தையும் மாற்றும். அரியலூர், கடலூர், கள்ளக்குறிச்சி, கரூர், மயிலாடுதுறை, பெரம்பலூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை மற்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும். சில இடங்களில் இடி, மின்னலுக்கான அறிகுறிகளும் உள்ளன. வானத்தில் மேகங்களின் இந்த அசைவு வானிலை ஒரே மாதிரியாக இருக்காது என்பதை தெளிவாக காட்டுகிறது. தென் தமிழகத்தின் சில பகுதிகளில் மழை செயல்பாடு இன்னும் சுறுசுறுப்பாக இருக்கும். அதே நேரத்தில் வட தமிழகத்தில் இதன் தாக்கம் அவ்வப்போது காணப்படும். புதுச்சேரி மற்றும் காரைக்கால் மாவட்டங்களிலும் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளது. நீங்கள் வெளியே செல்ல திட்டமிட்டால் வானத்தின் இயக்கத்தை கண்டிப்பாக புரிந்து கொள்ளுங்கள். மேலும் இதுபோன்ற முக்கியமான வானிலை தகவல்கள் முதலில் உங்களை சென்றடைய விரும்பினால் வீடியோவை லைக் செய்து சேனலுக்கு குழு சேரவும். இதனால் ஒவ்வொரு புதுப்பித்தலையும் தவறவிடாதீர்கள். மழையுடன் குளிரின் தாக்கமும் படிப்படியாக உணரப்பட்டு வருகிறது. இரவு வெப்பநிலையில் சரிவு உள்ளது. வரும் காலங்களில் இது மேலும் அதிகரிக்கலாம். பல பகுதிகளில் இரவு வெப்பநிலை இயல்பை விட குறைவாக இருக்கலாம். இது குளிர் அலை போன்ற நிலைமைகளை உருவாக்க வாய்ப்புள்ளது. அதாவது ஒரு பக்கம் மழையும் மறுபக்கம் குளிரும் இரண்டும் சேர்ந்து விளைவை ஏற்படுத்தும். சென்னையை பற்றி பேசுகையில் இங்கு வானிலை நிச்சயமாக சற்று ஈரப்பதமாக இருக்கும். ஆனால் மேகங்களின் இருப்பு மாறாமல் இருக்கும். அதிகபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 22.8 டிகிரி செல்சியஸாகவும் குறைய வாய்ப்புள்ளது. பகலில் வானிலை சாதாரணமாக தோன்றும். ஆனால் மாலை நெருங்கும்போது காற்றில் குளிர்ச்சியானது தெளிவாக உணரப்படும். சென்னை மற்றும் புறநகர பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். ஒவ்வொரு பகுதியிலும் ஒரே நேரத்தில் மழை பெய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்றாலும் சிறிது நேரம் லேசான மழை பெய்யக்கூடும். இந்த நிச்சயமற்ற தன்மையே இந்த பருவத்தை மிகவும் சுவாரஸ்யமாகவும் சவாலாகவும் ஆக்குகிறது. குமரிசாகர் மற்றும் தென் தமிழகத்தை ஒட்டியுள்ள பகுதிகளில் குறைந்த அளவிலான புயல் சுழற்சி நீடிக்கிறது. இதன் காரணமாக பல மாவட்டங்களில் மேகங்கள் வேகமாக வளர்ந்து வருவதுடன் இடி, மின்னலுடன் மழை பெய்யும் சூழல் உருவாகியுள்ளது. இந்த அமைப்பு படிப்படியாக விளைவை காட்டுகிறது. இதன் காரணமாக வரும் ஓரிரு நாட்களில் வானிலை உணர்வுடையதாக இருக்கும். இதை லேசாக எடுத்துக்கொள்வது புத்திசாலித்தனமாகும். திருநெல்வேலி மாவட்டத்தில் ஊத்து மற்றும் நாலுமுக்கு பகுதிகளில் கடந்த 24 மணி நேரத்தில் சுமார் 70 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. நீலகிரி, திருநெல்வேலி, திண்டுக்கல், நாகப்பட்டினம் மாவட்டங்களின் பல பகுதிகளிலும் மிதமான மழை பெய்தது. இப்படி புள்ளி விவரங்கள் வெளிவரும்போது மழையின் சக்தியை அலட்சியப்படுத்த முடியாது என்பது தெளிவாகிறது.
கடலுடன் இணைக்கப்பட்ட பகுதிகளிலும் நிலைமை சாதாரணமல்ல. மன்னார் வளைகுடா மற்றும் குமரிசாகர் பகுதியில் பலத்த காற்று வீச வாய்ப்புள்ளது. காற்றின் வேகம் மணிக்கு 55 கிலோமீட்டர் வரை எட்டலாம். மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கடலின் இந்த அமைதியின்மை கடலோர பகுதிகளில் வானிலை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பதாக நீங்கள் உணர்ந்தால் ஒரு லைக் கொடுத்து சேனலுக்கு குழு சேரவும், ஏனெனில் மேலும் மேம்பாடுகள் இன்னும் முக்கியமாக இருக்கும். மழையும் குளிர்ந்த காற்றும் மேகங்களின் அசைவு ஆகியன தமிழகத்தில் இனி ஒரே மாதிரியான வானிலை நிலவும் என்பதை உணர்த்தியுள்ளது. சில பகுதிகளில் நிவாரணம் கிடைக்கும் என்று மக்கள் எதிர்பார்க்கும் நிலையில் திடீரென ஏற்பட்டுள்ள சூழ்நிலை மாற்றமும் பிரச்சினைகளை அதிகரிக்கலாம். ஏனெனில் சூழ்நிலைகள் உங்கள் அன்றாட வாழ்க்கையை நேரடியாக பாதிக்கும். மேலும் இந்த அமைப்பு முன்னேறி வருவதால் தமிழகத்தின் பல பகுதிகளில் வெயிலின் தாக்கம் அதிகமாகிறது. குறிப்பாக தென் மாவட்டங்களில் வானத்தில் மேகங்கள் அடர்ந்து குவிந்து வருவதால் சூரிய ஒளியின் வாய்ப்பு குறைந்து வருகிறது. மழை நின்றுவிடும் என்று மக்கள் நினைக்கும் நிலைதான் அது. ஆனால் அதற்கு பிறகுதான் உண்மையான ஆட்டம் தொடங்குகிறது. ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்களில் ஈரப்பதம் முன்பை விட அதிகமாக உணரப்படுகிறது. இங்கு லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளது மற்றும் சில இடங்களில் இடி மின்னலுக்கான அறிகுறிகளும் உள்ளன. மழைக்கான சாத்தியக்கூறுகளை சதவீத அடிப்படையில் பார்த்தால் இந்த மாவட்டங்களில் 60% வாய்ப்புகள் உள்ளன. பொருள் தெளிவானது. வீட்டை விட்டு வெளியே செல்லும்போது குடை உங்களுக்கு மிகவும் பயனுள்ள துணையாக மாறும். திருச்சிராப்பள்ளி மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களிலும் வானிலை முற்றிலும் அமைதியாக இருக்காது. இங்கு ஆங்காங்கே மழை பெய்யும் சாத்தியக்கூறு 50% உள்ளது. மழை எல்லா இடங்களிலும் ஒரே மாதிரியாக இருக்காது என்றாலும் மேகங்கள் ஸ்திர பிரத்யுரத்தை மெனிவித்துக் கொள்ளும். இந்த நிச்சயமற்ற தன்மை இந்த பருவத்தை மிகவும் கடினமாக ஆக்குகிறது. ஏனெனில் என்ன நடக்கும் என்று சொல்ல முடியாது. கடலூர் மற்றும் மயிலாடுதுறை கடலுக்கு அருகில் இருப்பதால் மேகமூட்டம் அதிகமாக இருக்கும். இங்கு மிதமான மழைக்கான நிகழ்தகவு 70% எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் சில நேரம் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதால் தாழ்ந்த பகுதிகளில் நீர் தேங்கும் சூழல் உருவாகும். நீங்கள் இந்த பகுதிகளில் வசிக்கிறீர்கள் என்றால் இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் முக்கியமானது. மேலும் ஒவ்வொரு மாவட்டத்தின் இதுபோன்ற துல்லியமான அப்டேட்டுகள் உங்களை சென்றடைய விரும்பினால் வீடியோவை லைக் செய்து சேனலுக்கு குழு சேரவும். இதனால் எந்த எச்சரிக்கையையும் தவறவிடாதீர்கள். வட தமிழகத்தின் சில பகுதிகளில் வானிலை சற்று வித்தியாசமாக இருக்கும். இங்கு மழைக்கு வாய்ப்பு குறைவு. ஆனால் வானம் மேகமூட்டத்துடன் இருப்பதால் குளிர்ச்சி அதிகரிக்கும். வேலூர், திருவள்ளூர், காஞ்சிபுரம் போன்ற மாவட்டங்களில் 30 முதல் 40% வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதாவது லேசான தூறல் கூட குளிரின் உணர்வை இரட்டிப்பாக்கும். சென்னையில் வரும் ஓரிரு நாட்கள் வானிலை அடிப்படையில் மிகவும் முக்கியமானதாக இருக்கும். இங்கு அதிகபட்ச வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 21 முதல் 22 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும். மழைக்கான நிகழ்தகவு 40%. ஆனால் மேகங்கள் சுறுசுறுப்பாக இருந்தால் சிறிது நேரம் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதாவது சென்னையின் வானிலை ஒரு நொடியில் புன்னகையிலிருந்து கவலைக்கு மாறிவிடும். நீலகிரி மற்றும் மலைப்பகுதிகளில் குளிரின் தாக்கம் அதிகமாக உள்ளது. இங்கு இரவில் வெப்பநிலை இயல்பை விட குறைவாக இருக்கலாம் மற்றும் மூடுபனி போன்ற நிலைமைகள் உருவாகலாம். மழைக்கான நிகழ்தகவு இங்கு மிதமானது. இது குளிரையும் மேலும் மேலூட்டும் என்பதை அடையாளம் காட்டுகிறது. வானிலை மிக வேகமாக நிறம் மாற்றும் அதே பகுதி இதுதான். மீனவர்களுக்கு எச்சரிக்கை மிக முக்கியமானது. மன்னார் வளைகுடா மற்றும் குமரிசாகரில் காற்றின் வேகம் மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வரை இருக்கும். சில காற்று வீசினால் மணிக்கு 55 கிலோமீட்டர் வரை கூட வீசலாம். கடலில் அதிக அலைகள் எழ வாய்ப்புள்ளது. இந்த நேரத்தில் கடலினுள் செல்வது நேரடி ஆபத்தை அழைப்பது போல இருக்கும். மழை மற்றும் குளிர்ந்த காற்றின் காரணமாக மாநிலத்தின் பல பகுதிகளில் குளிரலை போன்ற நிலைமை உருவாகத் தொடங்கியுள்ளது. இரவில் வெப்பநிலை குறைவதால் வயோதிகர்கள் மற்றும் குழந்தைகள் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும். பொதுவாக மக்கள் மழைக்கு கவனம் செலுத்துவார்கள். ஆனால் குளிர்ந்த காலநிலை அதிக நன்மை செய்ய வாய்ப்புள்ளது. தமிழகத்தின் வானிலை இனிவரும் காலங்களில் முற்றிலும் சீராகும் அறிகுறிகள் தெரிவிக்கவில்லை. சில நேரங்களில் லேசான மழை, சில நேரங்களில் பலத்த காற்று மற்றும் சில நேரங்களில் திடீரென குளிர் என்பது இந்த காலத்தின் அடையாளமாக மாறிவிட்டது. அதனால்தான் வானிலையை லேசாக எடுத்துக்கொள்வது இந்த நேரத்தில் மிகப்பெரிய தவறு. இந்த தகவல் உங்களுக்கு முக்கியமானது என்று நீங்கள் நினைத்தால் வீடியோவை இப்போதே விரும்பி சேனலுக்கு குழு சேரவும். இதனால் வரும் எந்த பெரிய மாற்றத்தின் செய்தியும் முதலில் உங்களை சென்றடையும்.
மொத்தத்தில் தமிழகத்தில் இப்போது வானிலை சிலிப்பானது. கடலோர பகுதிகள் முதல் உள்பகுதிகள் வரை எல்லா இடங்களிலும் சில மாற்றம் காணப்படும். மழை, குளிர்ந்த காற்று மற்றும் கடலின் இயக்கம், இந்த மூன்றும் சேர்ந்து வரும் ஓரிரு நாட்களை மிகவும் உணர்வுடையதாக ஆக்குகிறது. நீங்கள் முன்கூட்டியே தயார் செய்யவில்லை என்றால் வானிலை உங்களை ஆச்சரியப்படுத்தும். ஆகவே வீட்டை விட்டு வெளியே செல்லும்போது எச்சரிக்கையாக இருங்கள். வானிலை மற்றும் இதுபோன்ற நம்பகமான புதுப்பித்தல்களுக்கு சேனலுக்கு குழு சேரவும் மற்றும் வீடியோவை லைக் செய்யவும் மற்றும் உங்கள் மாவட்டத்தை கமெண்ட்டுகளில் எழுத மறக்காதீர்கள். இதனால் உங்கள் பகுதியின் வானிலையை நாங்கள் முதலில் உங்களுக்கு வழங்குவோம்.